இப்போ ரீசெண்டாக சமூக வலைத்தளங்களில் இந்த மாதிரியான ட்ரெண்டிங்கை நீங்கள் அதிகமாக பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் இதை உண்மைன்னு நம்பியிருப்பீங்க. ஆனால் இதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா? வாங்க நான் அதை இந்த வீடியோவில் சொல்கிறேன். இது பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும்னா, ப்ளே ஸ்டோர் போயிட்டு ஜெமினி ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கும். அந்த ஆப்பை நீங்கள் ஏற்றிக்கணும். ஏற்கனவே இருந்தால் அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன ஃபோட்டோ தேவையோ அதை முதல்ல அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் பண்ணிவிட்டு அப்படியே இந்த வீடியோவுக்கு வந்தீங்கன்னா, இந்த வீடியோடைய ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் ப்ராம்ப்ட் நான் ஒன்று எழுதியிருப்பேன். அந்த ப்ராம்ப்டை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் அப்லோட் பண்ணி வச்சுருக்கீங்களா ஃபோட்டோ, அந்த இடத்துல நீங்கள் போடுங்க. அப்படி போட்ட அடுத்த செகண்டே கீழே யுவர் நேம் சொல்லிட்டு ஒரு இடம் கொடுத்துருப்பேன். அந்த யுவர் நேமில் உங்களுக்கு அந்த பேக்கேஜில் என்ன வார்த்தை வரணும் அப்படிங்கிறத எழுதிக்கோங்க. நான் இங்கே திவ்ய பாரதி மேடம் ஃபோட்டோ யூஸ் பண்ணியிருக்கேன். அதோட நம்ம சேனல் நேம் எழுதியிருக்கேன். தமிழில் வராது, பட் நான் தெரிஞ்சதை எழுதியிருக்கேன். நல்லா வருமா வராதுன்னு சொல்லிட்டு. ஸோ யுவர் நேம் இடத்துல உங்களுக்கு என்ன தேவையோ அதை எழுதிக்கோங்க. இப்போ நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா, என்டர் கொடுத்துட்டு ஒரு 10 செகண்ட் 15 செகண்ட் வெயிட் பண்ணிங்கன்னா, ஒரு 30 செகண்ட்குள்ளே அதிகபட்சம் உங்களுக்கு தேவையான ஃபோட்டோ கிடச்சிடும். பார்த்தீங்களா, திவ்ய பாரதி மேடம் வந்துட்டாங்க. சாரி மேம், உங்களை யூஸ் பண்ணிட்டேன். ஸோ கிரெடிட்ஸ் அவங்களுக்கு நான் கொடுத்துக்கிறேன்.